ம். யோ, என்னய்யா அப்படி பார்த்துன்னு இருக்கிற? என்னவோ தெரியல. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியே ராணி மாதிரியே இருக்க. ம். நீ சொன்னாலும் சொல்லாங்காட்டியும் நான் ராணி தான்யா. சூரிய உச்சத்துக்கு அப்புறம் தாடிகாரனோட வலது தோள்ல அந்த மச்சம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி ஒரு வேளை அந்த மச்சம் இல்லைன்னா அதுக்கு அப்பால என்ன நடக்க போகுதுங்கிறத அந்த வேட ரகசிய புத்தகத்தை பார்த்தாதான் தெரியும். அந்த புக்ல சொன்ன மாதிரி தாடிகாரனோட வலது தோள்ல அந்த மச்சம் இருக்குதான்னு பார்க்கணுமே. எங்க அந்த மச்சம் இருக்கான்னு காட்டுன்னு கேட்டா அவன் கண்டிப்பா காட்டுவான். ஒருவேளை அந்த மச்சம் இல்லைன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு தாடிகாரன் கஷ்டப்பட்டா என்ன பண்றது? தாடிகாரனுக்கு தெரியாம எப்படியாவது அந்த மச்சம் இப்போ இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்த்தே ஆகணுமே. யோ யோ, ஆ? ராணி, என்ன ஆச்சு உனக்கு? அது பொதுவா பொண்ணுங்க ரெண்டு டைம்ல ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு குழந்தையா இருக்கும் போது, இன்னொன்னு குழந்தைய வயித்துல சுமக்கும் போது. என்னோட ராணி இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு அழகான பொம்மைய பெத்து என் கையில கொடுக்க போறா. ஆமாயா, நமக்கு பொம்மையாக்கா தான் குழந்தையா பிறக்க போறாங்க. யோ, என்னை பார்த்து ரசிச்சதெல்லாம் போதும். முதல்ல இந்த கிரீன் டீயை வாங்கி குடி, இல்லைன்னா ஆறி போயிரும். ஏய், ராணி, ஐயோ சாரியா, கை தவறி மேல கொட்டிருச்சு. சுற்றுச்சாயா? இல்ல ராணி, நீ பதட்டப்படாம இரு. எனக்கு ஒண்ணும் இல்ல.